வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், ஆவியானவருக்கு நன்றி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு நிறைவாய் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோமா? நெகேமியா 9:21. இப்படியாக கர்த்தாவே, நீர் 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு, அதாவது இஸ்ரவேலருக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இஸ்ரவேலரை 40 வருஷ காலமாய் என்ன காரியம் செய்து வந்தார்? அவர்களை பராமரித்து வந்தார். இதுதான் நெகேமியா 9:21 நாம் படிக்கிறோம். ஸ்கிரீனிலே அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? பராமரித்து வருவது, அடடா, அது ஒரு பெரிய ஒரு பணி. பாருங்கள், மரத்தை வைப்பது எளிது, அதை ஒரு மரக்கன்றை நடுவது எளிது. ஆனால் அதை பராமரித்து, அது எந்த விதத்திலும் அழிந்து போகாமல் பாதுகாத்து, அதற்கு நீர் ஊற்றி உரமிட்டு பராமரித்து ஆண்டாண்டு காலமாய் பராமரித்து வருவது, அடடா, மிக முக்கியமானது ஒரு காரியம். மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே விசேஷ விதமாய் மனு மக்களை மீட்கும்படியான அந்த பணியை செய்யும்படி வந்து அவர் இஸ்ரேல் தேசத்திலே உலாவின அந்த நாட்களிலே கெத்செமனே பூங்காவிற்கு அவர் சென்றதை நாம் வேதத்தின் வாயிலாய் அறிகிறோம் அல்லவா? அந்த இடம் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. கெத்செமனே தோட்டம், ஆயில் பிரஸ், எண்ணெய் எடுக்கும் அழகான அப்படிப்பட்ட பணிகள் நடைபெறுகிற ஒரு இடமும் அங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் ஒரு சிறு ஆலை ஒன்றை உள்ளே வைத்திருக்கிறார்கள், ஒரு ஓரத்திலே, ஒரு கட்டிடத்திலே. அங்கு போனோமானால் நமக்கும் ஒலிவ எண்ணெய் பிழிந்தெடுத்தது வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுப்பார்கள். அங்கு இருக்கிற ஒலிவ மரத்திற்கு வயது அதிகம், பராமரித்து வர்றாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்கள் 3 பேரோடு நின்று பேசிக்கொண்டு, நீங்கள் இங்கே இருங்கள், நான் அப்புறம் போய் ஜெபிக்கிறேன் என்று சொல்லும்படி சொன்ன அந்த இடம் இருந்த ஒலிவ மரம், அதற்கு ஏறக்குறைய 3000-4000 வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒலிவ மரம் 1000 ஆண்டுகள், 2000 ஆண்டுகள் என்றெல்லாம் அதிகமாய் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மரம். என் ஜனத்தின் ஆயுசு விருட்சங்களின் ஆயுசை போல இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு இடத்தில் சொல்லுகிறாரே. விருட்சங்கள் என்றால் மரங்கள். மரங்களில் சிலவற்றை பாருங்கள், கூடுதலான ஆயுசு உடையதாய் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் 3000-4000 என்று சொல்லுகிறதை நாம் எடுக்க வேண்டுமோ என்னவோ, ஆனால் ஆண்டவர் இயேசுவின் நாட்களில் அவை இருந்தவை என்று அங்கு அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது அந்த கெத்செமனே தோட்டம். அங்கு உள்ள ஒலிவ மரங்கள் அப்படியாய் பராமரித்து சுற்றிலுமாக அழகாக வேலி அடைத்து, அந்த கெத்செமனே தோட்டத்திற்குள்ளே நாம் சென்றாலும் இந்த மரங்களை தொடாதபடிக்கு அழகாக பராமரித்து அதற்கு நீர் பாய்ச்சி அந்த ஒலிவ மரங்களை பாதுகாத்து வருகின்றனர். ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் வந்து ஜெபித்தார் என்பதற்கு சாட்சியாக அந்த மரங்கள் நிற்கின்றன. அவருடைய சீடர்கள் இங்கு உறங்கினார்கள் என்பதற்கு சாட்சியாக அந்த மரங்கள் இருக்கின்றன. அடடா அடடா, கர்த்தருடைய சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். மரங்களை கூட அழகாக இவ்வளவு காலம் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறாரே. பராமரித்து வருவது என்பது மிகப்பெரிய ஒரு அருமையான காரியம். ஆம்,
ஆண்டவர் கூட 40 வருஷ காலமாய் இஸ்ரவேலருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகாதபடி பராமரித்து வந்தார், மெயின்டைன் பண்ணி வந்தார். அவருடைய கால்கள் வனாந்தரத்தில் நடக்கையில் வீங்காதபடி பராமரித்து வந்தார், பாதுகாத்து வந்தார். ஆண்டவர் அவ்வாறு பராமரித்து வந்தது எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா பிரதர், இன்றைக்கு என்னை அப்படி ஆண்டவர் காப்பார் என்று தானே சொல்லுகிறீர்கள். உண்மைதான். எப்படி ஆண்டவர் நம்மை காக்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எபேசியர் 5:29, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்ப ஆண்டவர் சபை என்று சொல்லும் பொழுது உலகளாவிய கூட்டாய் இருக்கிற நம்முடைய தேவ பிள்ளைகள் அனைவரையும் சபை என்றே ஆண்டவர் இங்கு குறிப்பிடுகின்றார். கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்படின்னா ஆவிக்குரிய உணவு தர்றாரு, ஈவன் சரீர பிரகாரமான உணவு கூட கொடுத்து நம்ம போஷித்து காப்பாற்றுகிறார். இதுதான் பராமரிப்பு. ரெண்டும் இருக்கணும், போஷிக்கணும், காப்பாற்றணும். போஷிப்பு, காப்பாற்றுதல், இந்த இரண்டும் சேர்ந்தது பராமரிப்பு என்று சொல்லலாம் அல்லவா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நீங்க உலகத்தில் எங்கனாலும் இருங்க, எங்க இருந்தாலும் சரி. இப்ப ஈசாக்குக்கெல்லாம் கையில வேதாமம் இருந்துச்சா என்ன? அவரை ஆண்டவர் அழகா நடத்துறாரு பார்த்தீங்களா? அவர் சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண போயிருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கையில் வெளிப்பட்டு இருக்கக்கூடும். பின் நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார் அல்லவா, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த ஊரிலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. அப்படி ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுக்கு நேரடியாக வந்தது. அதை தியானித்து ஓடி இருக்கிறார்கள். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு ஆபிரகாம் சொல்லப்பட்டது. ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பாரு? தன்னுடைய வீட்டில் அருமையாய் ஒரு சுவடு எடுத்து அதை எழுதி வைத்திருக்கலாம், மரக்கட்டையிலே எழுத்து வடிவமாக பதித்து வைத்திருக்கலாம், தோல் சுருளிலே அதை எழுதி வைத்திருக்கலாம். தேவன் சொன்னார், ஆபிரகாம் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று. இன்றைக்கு நம்முடைய கைகளிலே வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தை உடையவர்களாகிய நமக்கு இந்த வேதத்தை படிக்க படிக்க தேவன் இதிலிருந்தும் நம்மை போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் காப்பாற்றுவார், போஷிப்பார். பயப்படாதீங்க. என்னை ஆண்டவர் இறுதி வரை நடத்துவாரா அப்படின்ற கேள்வியெல்லாம் வேண்டாம். அந்த கேள்வியை குப்பையில தூக்கி போடுங்க. முற்றுமுடிய நம்மை ரட்சிக்க வல்லவரும் வழுவாதபடி நம்மை காத்து தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர் என்று தேவனையும் அவருடைய குமாரனையும் குறித்து சொல்லுங்கள். மீட்பர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்ளுங்கள். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி, இப்ப கர்த்தர் உங்களை காப்பார். அதுபோல வேதம் சொல்லுகிற ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன் மாம்சத்தை, சரீரத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இதுல என்ன நான் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது? உன்னை நீங்க கத்துக்கிடணும். என்ன? தேவ சாயல்ல நீ இருக்கிற, உன் மாம்சம் என்ன என்பதை புரிந்துக்க. உன்னுடைய சரீரத்தை நீ போஷித்து காப்பாற்றுகிற உன் சொந்த மாம்சமாக நீ எண்ணுகிற மனைவியும் கூட ஆதாமினுடைய வெளிப்பாட்டின்படி எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள் என்று அவர் சொல்லவில்லையா? திருமணத்தில் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கையில் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியவில்லையா? ஆகவே மனைவியை போஷித்து காப்பாற்றணும். அடுத்து பிள்ளைங்க உங்களுடைய சொந்த மாம்சம்தான். பின்பு எங்கிருந்து வந்தீங்க? பெற்றோர். அவங்களுடைய மாம்சத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டீர்கள். அப்ப பெற்றோரை போஷித்து காப்பாற்றணும், மனைவியை போஷித்து காப்பாற்றணும், பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றணும், போஷிக்கணும், காப்பாற்றணும். எல்லாருக்கும் ஒரே உணவு கொடுக்க முடியுமா?
போஷித்து காப்பாற்றுகிறதுல பல விதம் இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமா, ஒன்று சிறு குழந்தை இருக்கிறது, அதுக்கு நான் ப்ரோ கொடுமா என்று சொல்லுகிறீர்கள். அதற்கு தேவையான செரலாக் கொடுமா அப்படின்னு சொல்லுகிறீர்கள். தேவையான அளவான உணவு தான். நீங்கள் சாப்பிடுகிற வெஜிடபிள் பிரியாணி அது சாப்பிடுமா அந்த குழந்தை? அது கேட்கலாம், கையை நீட்டி இது வேண்டும் என்று, கொடுக்க முடியாது. அதற்கு தகுதியான உணவு எல்லாம் கொடுத்து அருமையாய் அதை போஷித்து காப்பாற்றணும். ஒரு மஸ்கிட்டோ அருகாமையில் வருகிறது என்றால் அதற்கு துரத்த தெரியாது. அடடா, டெங்கு காய்ச்சல் வரக்கூடாது, நீங்கள் உட்கார்ந்து விசிறி வைத்து வீசுகிறீர்கள் அல்லது மஸ்கிட்டோ நெட் போடுகிறீர்கள், புழையை காப்பாற்றுகிறீர்கள். போஷிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இது இரண்டும் தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறபடியால் அவர் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளே இந்த குணாதிசயம் உண்டு இருக்கிறது. அது வெளியே வரட்டும். எப்படி நம்ம நடத்தணும் அவங்கள? வேதம் சொல்லுது, பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு கடும் சொல்லை அல்லாவிட்டால் அவர்களை கசந்து கொண்டு மிகவுமாய் கொடூரமாய் நாம் கீழ்ப்படிய பண்ணுகிற ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாதான். வேதத்திலே வாசிக்கிறேன், ஆதியாம் 33:12-13. அதாவது ஏசாவும் யாக்கோபும் சந்தித்த உடனே ஏசா சொல்லுகிறார், சரி போமா, நம்ம வீட்டுக்கு போமா என்று வரும் வழியிலேயே அவர் கேட்கிறார், புறப்பட்டு போமா, நான் முன்னே போறேன், வர்றியா அப்படின்ட்டு. அப்போ அதற்கு அவர் என்ன சொல்றார்? 13ஆம் வசனம். அதற்கு அவன் யாக்கோபு சொல்றாரு, பிள்ளைகள் ஏழாம் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் ஏழாம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகள் ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும். ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும். அப்போ உங்கள்கிட்ட ஒரு நல்ல மந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, குடும்பம், இந்த மந்தைய ஒரு நாளாவது துரிதமா உங்க ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா மாண்டுப்போம். நிறைய பேர் வீட்டில் ஏன் தகப்பனை மதிக்க மாட்டாங்க. நல்ல ஜப ஜீவியம் உடையவராக இருப்பார். அவர் எதனாலும் தான் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சொல்லுவாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி பிள்ளைய சொல்ல கூடும். ஏன்? அவங்க வேகத்துக்கு இவங்களை இழுக்கிறாங்க. ஒரு ட்ரெயின் வேகமாய் போய்கொண்டு இருக்கிறது, ஒரு ஸ்டேஷனில் ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. அதில் பெரிய ஆள் நீங்கள் ஏறி ஒரு படியில் டக்குன்னு ஒரு வேளை ஏறலாமா இருக்கும். அது ஏறுவது தவறு தானே, நின்ன பிறகு தான் ஏறணும். அப்படியே நீங்கள் ஏறி இருக்கலாமா இருக்கும். அதே வேகத்துக்கு குட்டி பையனை ஓடியாடே ஓடியா வந்து ஏறு அப்படின்னு சொல்ல முடியுமா? அவன் கால் இடறினால் அடாடா வண்டியில் சிக்கிக்கொள்வானே. அப்போ உங்களுடைய வேகத்திற்கு பிள்ளைகளை இழுக்கக்கூடாது. அவர்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர், அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை, திறமை, கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு உங்கள் ஸ்பீடை குறைச்சி அவங்கள நடத்தணும். நான் துரிதமாக ஒரு நாள் கூட மந்தை ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா யாக்கோபு? துரிதமாக ஓட்டக்கூடாது. அப்போ அவங்களுக்கு தகுந்த அளவில் வரணும். எப்படி? தம்பி சொல்லுங்க ராசா அப்படிதான் சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படி சொல்லும்போது பிள்ளைகளுக்கு நம்மளை ராஜா மாதிரி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யணும் தாத்தா அப்படின்னு ஓடி வருவாங்க. ஏப்பா நீ இந்த காரியத்தை கொஞ்சம் மாற்றிக்கப்பா, முடிஞ்சா மாத்துறியா? இல்லை தாத்தா மாற்றிடுறேன். அப்போ அவங்கள அன்பா அவங்க லெவலுக்கு இறங்கி பேசணும். அவங்க வேகத்துக்கு நம்ம வேகத்தை குறைக்கணும். அவங்ககிட்ட அன்பா பேசணும். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேகத்துக்கு மனுஷரை இழுக்கலை. ஒரு இடத்துல டக்குன்னு சொல்றாரு, வரம் பெற்றவர்களே இது புரிவாங்க, மற்றவங்களுக்கு புரியாதப்ப விட்டுருங்க, அவ்வளோதான். வரம் பெற்றவங்களுக்கு தான் இது தெரியும். இது எல்லாரும் போட்டு குழப்பிக்க வேண்டாமே. எவ்வளோ ஞானமாக சொல்கிறார். எனக்கு இந்த சப்ஜெக்ட் புரிய மாட்டேது ஆண்டவரே. பிள்ளைங்களா, இது வரம் பெற்றா தான் இது புரியும். அன்னகர்கள் இப்படிப்பட்டவங்களை குறித்த திட்டங்களை அவர்
விளக்குறாரு. அப்போ மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லலாம், சரி வரம் பெற்றவங்களுக்கு தான் அது புரியும், இந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. சாய்ஸில் இந்த கொஸ்டினில் விட்டுறலாம், அந்த கேள்வி பதிலாம் விட்டுறலான்னு கண்டுபிடிச்சி வைப்பாங்க பிள்ளைங்க. அந்த அது அல்லது இது வரும், அந்த பாடத்தை படிச்சோன்னா இது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது படித்தோம்னா மார்க் எப்படியும் எடுத்துடலாம், அப்படி வருவாங்க பார்த்தீங்களா. அப்படி விடுறதுக்கு சில நேரங்களில் அவங்க தாமதமாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் விடலாம், ஒன்றும் இல்லை. தேவன் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அவரே எவ்வளோ பொறுமையாக இருந்து காலாகாலமாக இருந்து நம்மை அழகா கனிய வைத்து தேவனுக்கு கனி கொடுக்க வச்சிருக்கிறாரு. நம்மேல் அவர் இரக்கமாக இருந்தது போல நாம பிள்ளைகள் பேரில் இரக்கமும் தயவும் வேகத்தை குறைத்து அவர்களிடத்தில் பேசி அவர்களை நடத்த வேண்டும். துரிதமாக நடத்தினா ஒரு நாளில் மாண்டு போகும். அப்படின்னா என்னங்கன்னா அவருடைய மனம் விட்டு போகும். அப்பாவுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, டேடிக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாது, எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லி மனதில் தீர்மானித்து விடுவார்கள். அது அந்த ஒரு டெசிஷனுக்கு அவங்க போக விடாதீங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து இதை இன்னொரு விதத்திலும் செய்தார். ஒன்று வேண்டாத சப்ஜெக்ட்னா விடுப்பான்னு கற்றுக் கொடுத்தார். இன்னும் உனக்கு புரியலை, உனக்குரிய சப்ஜெக்ட் இல்லைன்னா விட்டுற சொல்கிறார். இன்னொன்று, ஓமைகளாலே அன்றி வேறு ஒன்றினாலும் தன் வாயை திறக்கவில்லை. ஒரு தாப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் பிரித்து கொடுக்கும்படி கேட்டு சில நாட்களிலே அதை எடுத்துக்கொண்டு தூரதேசம் போனான். இப்ப ஒரு உவமையை சொல்லி அல்லது எங்கோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தில் யாரையும் மனம் பாதிக்காதபடி வச்சு சொல்றாரு. இப்ப ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான்னு சொல்றாரு. ஆனா அந்த ஏழைன்ற பேரை சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுறான்னு சொன்னதுனால அவருடைய பேரை சொல்றாரு. ஆனா ஐஸ்வர்யவான் பேர் சொல்ல மாட்டாரு. பார்த்தீங்களா, அதுதான் ஜென்டில்னஸ், நற்குணம், நல்ல குணம். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்வார். இன்னொரு இடத்துல இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்பார். பிதாவினால் சபிக்கப்பட்டவர்கள் சொல்ல மாட்டார். பார்த்தீங்களா, ஒருவேளை உலகம் கூட அவர்களை சபிச்சிருக்கலாம், அதைத்தான் மென்ஷன் பண்றாரு. என்ன, அவங்க மேல் இரத்தப்பழிகள் ஏராளமாக இருக்கிற எல்லோரும் கூட சபிச்சிருக்கலாம், பிதாவும் கூட சபித்திருக்கலாம். ஆனால் சொல்ல மாட்டார். பார்த்தீங்களா, சபிக்கப்பட்டவர்களே என்று சொல்வார். அப்ப ஜென்டிலா, ஞானமா, யாருக்கு எந்த அளவு போதிக்க வேண்டுமோ அந்த அளவு இறங்கி போதிக்க ஓமைகளால் தன் வாயை திறந்தார். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு வேணும். உங்க பிள்ளைக்கு ஒரு சில சம்பவங்கள், சில ஸ்டோரிஸ் எடுத்து சொன்னா அந்த பிள்ளைக்கு புரியும். கரெக்ட் டேடி, நீங்க சொன்னீங்க, நான் மாத்திக்கிறேன் என்று சொல்லி அவர்களை மாறிக்கொள்வார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஒரு போதகர் சபைக்கு வராமல் நின்றுவிட்ட ஒரு விசுவாசியை சந்திக்க போனாராம். அந்த விசுவாசி போன உடனே அந்த விசுவாசி வீட்டில் உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லி இருப்பார். இப்போ அவர் கேட்டார், அவங்க குளிர் தேசமானனால குளிர் காயறதுக்கு ஒரு இடத்துல ஓரத்தில் தீ எரிய வச்சுருந்தாங்க. அவர் குளிர் காய்ந்துக்கிட்டு தான் உட்காந்துருந்தார் விசுவாசி. இவரும் கிட்டத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, என்ன நீங்கள் சர்ச்சுக்கு வரலையா அப்படின்னு கேட்டார். என்னப்பா சார், அங்கே சர்ச்சில் இருக்க ஆண்டவர் தானே இருக்கிறாரு, பார்க்கலாம், ஏதோ ஒரு நாள் நான் வர்றேன்றது போல பதிலளித்து கொண்டிருந்திருப்பாரா இருக்கும். அப்போ இந்த போதகர் என்ன பண்ணாரு, மெதுவா மிகவும் கருமையா இருக்கிற கரியாய் கிடக்கிற நிலக்கரி போன்ற ஒன்றை, அந்த தீ மூட்டுவதற்கு வைத்திருந்த ஒரு கரியை எடுத்து தீயின் நடுவே வைத்தார். செக்க செவேர் என்று அது தீ எரியும் வேகத்தில் அழகா தகனித்து நின்றது கொஞ்ச நிமிடங்களுக்கெல்லாம். அப்புறம் அவர் அதே இடுக்கியை எடுத்து அந்த கங்கலை வெளியே எடுத்து வைத்தார். கொஞ்ச நேரம் தான் திரும்பவும் கருப்பாய் போச்சு. அந்த விசுவாசியிட்ட எதுவுமே பேசலை.
விசுவாசி சொன்னார், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறேன் பாஸ்டர். என்னது எப்போ நான் ஒன்றுமே பேசலைன்னு ஏன் சொல்கிறேன்? இல்லை பாஸ்டர், எனக்கு புரியுது, வெளியே இருந்தால் கறி, உள்ளே இருந்தால் கங்கல். சபைக்குள்ளே வந்தால் நான் அனலாக இருக்க முடியும், வெளியே இருந்தால் இப்படி கறியாக போவோம்னு எனக்கு புரிஞ்சு போச்சு பாஸ்டர், நான் வந்துடுறேன்னாரு. சரிப்பா வர்ற வாரம் போயிட்டு வரட்டுமான்னு கிளம்பிட்டார். ஒரு சின்ன ஓமை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், பேசவே இல்லை, அழகா புரியுது. அப்ப பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். எப்பா வாழ்க்கையில பாடங்கள் எல்லாம் நீ படிச்சுக்க, மனதில் வச்சுக்க அப்படின்னு அவங்களுக்கு ஓமையினால ஒவ்வொரு பாடமா நீங்க கற்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடம் கற்பிச்சு பாருங்க. ஒரு நாள் ரொம்ப சொக்க தங்கம், நீங்க பாராட்டி கொள்ளத்தக்க மகனா மகளா அவர்கள் மாறி விடுவார்கள். இப்ப ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்றேன்? கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அப்ப உங்கள் மாம்சமா இருக்கிற பிள்ளைகளை போஷிக்கணும், ஆவிக்குரிய உணவு கொடுக்கணும். வெறுமனே கடிந்து கொள்ளுதலை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு போஷிப்பு வேண்டியிருக்கு. சும்மா சாப்பாடு கொடுக்காம வெறும் பரம்ப வச்சே வேலை வாங்கலாம்னு நினைச்சா எப்படி? சாப்பாடு கொடுங்க, ஆவிக்குரிய உணவு கொடுங்க. ஆவிக்குரிய உணவு இல்லாதனால என்னவோ வாடி இருக்கலாம்ல. வாடி போகிற செடியை பரம்பு வச்சு அடிச்சு அதை செழிப்பாக்க முடியுமா என்ன? உரம் போடணும், தண்ணீர் ஊற்றணும், அதற்கு தேவையான ஒத்தாசைகளை செய்வதற்கு நாம் நிற்க வேண்டும். அதுபோல நீங்க மாறுங்க. உங்களுடைய தொழிலானாலும் சரி, எதுலையுமே இதே ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்க. போஷித்து பராமரிக்கணும், போஷித்து காப்பாற்றணும். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மாவை கொள்ளை கொண்டு போக வருகிற பிசாசுகள் இருக்கின்றன. ஆவிக்குரிய பிரகாரமா கண்ணுக்கு தெரியாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கன என்பதையும் கண்டுபிடிக்கணும். சபையை போஷித்து காப்பாற்றணும். மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்கள்ல அவர் சொன்னார் பிதாவினிடத்திலே, பிதாவே, உம்முடைய நாமத்தினால் நீர் எனக்கு தந்த சீஷர்களை காத்து கொண்டு வந்தேன். பாருங்க, ஆண்டவர் காட்டி கொடுக்கப்பட்டு போன பிறகுதான் பாருங்க ஒருவன் கடந்து போகிறான். அதுவரை காப்பாற்றிட்டார். பார்த்தீங்களா? அப்ப பிள்ளைகளை கர்த்தருடைய சமூகத்திலே குருவேசு நாதர், உலக நாதர், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால காப்பாற்றணும். பிசாசு இவர்கள் அருகாமையில் வராத, ஓடிப்போ. உலகத்தின் ஆவியை இவர்களை தொடாத. இவர்களுக்குள்ளே இருக்கிற பலவற்றை அசட்டை பண்ணி ஓட பண்ணுகிற ஒரு குணம் ஆண்டவரால் மாறுவதாக. உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தாவேன்னு கர்த்தரை நோக்கி இரவும் பகலும் காதறி கூப்பிடணும். பிதாவே மனம் இறங்கும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மனம் இறங்கும், என் பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும் என்று கெஞ்சி கூப்பிட வேண்டும். ஒரு பாடல், அருமையானது, ஒரு கீர்த்தனை பாடல்ல ஒரு வரி இவ்வாறு வரும்: பெற்றோர் உற்றோர் உலக அனைத்தும் பிரியமுடனே சுகித்திருக்க, பெற்றோர் உற்றோர் உலக அனைத்தும் பிரியமுடனே சுகித்திருக்க, கற்றில்லாத மிக சிறியே களரும் துதியுனக்கொரு கோடி, கற்றில்லாத மிக சிறியே களரும் துதியுனக்கொரு கோடி, ஸ்தோத்திரம் சுவாமி ஒரு கோடி. அருளே பொருளே ஆரணமே அல்லும் பகலும் துணை நீயே, அருளே பொருளே ஆரணமே அல்லும் பகலும் துணை நீயே. அப்ப நீங்க ஆண்டவர் சமூகத்துல குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்கள் கணவருக்காக, உங்கள் வீட்டாருக்காக, உங்கள் மாம்சமாக நீங்கள் எண்ணுகிற உங்களுடைய இரத்த சம்பந்தமானவர்களுக்காக ஜெபம் பண்ணுதலும்
அவர்களுக்கு தேவையான ஆவிக்குரிய ஆகாரம் கொடுத்தலும் அவர்களை காப்பாற்றுதலும் அழகா இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். தேவனுடைய கரம் உங்கள் மேல் இப்பொழுதும் இறங்க நான் ஒரு சிறு ஜெபம் செய்யட்டுமா? ஹல்லேலூயா. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, கர்த்தர் தமது சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இந்த அன்பு தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த மாம்சமாய் இருக்கிற மனைவி பிள்ளைகள் அவர்களை கசந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கடிந்து கொண்டே இருக்காமல் அவர்களுக்கு தேவையான போஷிப்பு பராமரிப்பு கொடுத்து பராமரிக்க நீர் உதவி செய்வீராக. 40 ஆண்டுகளாக இஸ்ரவேலருடைய கால்கள் வீங்காமல் அவருடைய வஸ்திரம் பழமையாம் போகாமல் நீர் பராமரித்து வந்தீரே கர்த்தாவே, அந்த குணாதிசயம் எங்களுக்குள் வரட்டும். பராமரிக்க, குடும்பத்தை போஷிக்க, குடும்பத்தை காப்பாற்ற இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யட்டும். அவரவர் தங்களுடைய தொழிலையும் தங்கள் காரியங்களையும் இதே போல கருத்தாய் பராமரிக்கவும் ஆண்டவரை போஷிக்கவும் நீர் உணர்த்துவிப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து ஒரு கெபிக்கு 50 தீர்க்கதரிசிகளாக வைத்து ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தார் என்று 1 ராஜாக்கள் 18:4 சொல்லுகிறது. அப்ப அப்பமும் தண்ணீரும் பின்பு பராமரிப்பு அதை செய்து வந்தார். அதுபோல நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வருங்காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு பிசினஸ் மேக்னட்டா எழும்பலாமா இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிமான், நல்ல படித்து ஒரு டாக்டராக இன்ஜினியராக வரலாமா இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிமான், ஒரு உத்தமன், ஒரு பரிசுத்தவானா இருக்க போகிறான் என் பிள்ளைன்னு சொல்லி அவர்களுக்கு விசேஷமான கவனம் செலுத்த இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்க. சாலமோன் ராஜா தன்னுடைய ஆகாரத்துக்கென 12 மாதங்களும் 12 வெவ்வேறு ஆட்களை வைத்து சரியான ஆகாரத்தை சேகரித்து கொண்டு வாருங்கள் என்று அவர் வைப்பாராம். 1 ராஜாக்கள் 4:7 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசமெங்கும் இவர்கள் இருந்தார்கள். அந்தந்த மாதத்துக்கு தேவையான உணவுக்கான தானியம் முதலானவைகளோ எல்லாவற்றையும் அழகாக சவதரித்து கொண்டு வந்தார்கள். இவ்வாறு பராமரித்து வந்தார்கள், ராஜாவை பராமரித்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள் இன்றைக்கு பராமரிப்பு செய்கிற குணம், போஷித்து காப்பாற்றுகிற குணம் வரட்டும், உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. God bless you. God bless you.